உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலாவதாக இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் ஒரு விசேட அறிவிப்பொன்றை முதலில் பார்ப்போம். சவுதி அரேபியா முழுவதும் ஒரே நாளில் பல மண்டலங்களில் அயலக தமிழர் அடையாள அட்டைகள் பதிவு செய்யும் முகாமை நடாத்தி சாதனை படைத்திருக்கும் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் அமைப்பாய் திரண்டால் அனைத்து சாத்தியம் என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். தலைநகர் ரியாத்தில் ரியாத் மண்டல அலுவலகத்தில் முதல் முகாமை நடாத்தி அதனைத் தொடர்ந்து தொலைபேசி வழியாக பல்வேறு மக்களுக்கான அடையாள அட்டைகள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த வியாழன், வெள்ளி, சனி மற்றும் 3 நாட்களில் நியூசேனியா கிளையின் சார்பாக கேம்ப் ஆக நேரடியாக சென்று நூற்றுக்கணக்கான தமிழர்களின் அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு வழிவகுத்து கொடுத்தனர் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மண்டலத்தினர். சவுதி அரேபியாவின் விவசாய தலைநகரான விளங்கும் வடக்கு அல் ஹாசிம் மண்டலம் சார்பாக அயலக தமிழர் அடையாள அட்டை அதிகமாக பெற்றுக் கொடுத்த மண்டலம். பெயர் வாங்கும் வகையில் அனைத்து இஸ்லாமிய அமைப்பு மையங்களிலும் தனிநபர் அறைகளிலும் தமிழர்களை அழைத்து இதுவரை 5க்கும் மேற்பட்ட முகாம்களை நடத்தி மிக குறைவான சம்பளங்களில் வேலை செய்யும் இந்த அயலக தமிழர்களின் திட்டத்தினால் அதிக பயன்பெறும் மக்களுக்கு அடையாள அட்டைகள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். வடக்கு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியாவின் 2வது தலைநகரான ஈத்தாவின் மேற்கு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சார்பாக 3க்கும் மேற்பட்ட முகாம்களை அதிக மக்கள் கலந்து கொள்ளும் வகையில் மக்கா உட்பட்ட நகரங்களில், ஹோட்டல்களிலும், மருத்துவமனைகளிலும், கேம்புகளில் நடத்தி அயலக தமிழர் நல வாரிய அட்டை பெற்றுக் கொடுத்து வருகின்றனர். மேற்கு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். சவுதி அரேபியாவின் பொருளாதார கேந்திரமாக விளங்கும் யான்பு மண்டலம் சார்பாக நேற்றைய தினம் முதல் தமிழர்களை அழைத்து அயலக அட்டை பெற்றுக் கொடுத்து தொடர்ச்சியாக கட்டணமில்லா வாய்ப்பை பயன்படுத்தும் வகையில் முகாம்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். யான்பு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியா. வரலாற்று சிறப்புமிக்க புனித மண்ணான மதீனாவில் நீண்ட இடைவெளியின் பிறகு இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் அயலக தமிழர் அட்டை பதிவு செய்யும் முகாமை நடத்தி களமாடியுள்ளனர். மிகுந்த நெருக்கடி மிகுந்த அந்த பெருநாளில் ஒரு வணிக நிறுவனத்தில் வைத்து மிக சிறப்பான முகாமை நடத்தி புனித மண்ணில் பணியாற்றும் பல தமிழர்களுக்கும் அயலக தமிழர் அடையாள அட்டை பெறுவதில் மிக சிறப்பான பணியை செய்திருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மதீனா அமைப்பு குழுவினர். காதும் வைத்தால் போல் பல்வேறுபட்ட சமூக பணிகளை சத்தமில்லாமல் செய்யும் சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான பொருளாதார கேந்திரமான தமாம் கிழக்கு மண்டலம் சார்பாக அங்கு இருக்கும் தமிழர்களுக்கு அயலக தமிழர் அடையாள அட்டை பெற்றுக்கொள்வதில் வழிகாட்டுதல்களை கொடுத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றது கிழக்கு மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். நாம் செல்லும் வரைதான் அது வெற்றிடம், நாம் சென்ற பிறகு இறைவனின் அருளால் அது வெற்றிடம், அது வெற்றியிடம் என்று சொல்லும் வகையில் தமிழக அரசு அயலக தமிழர்களின் மீது கவனம் செலுத்தும் திரும்பியதில் இருந்த இதுவரை அடையாள அட்டை பெறுவது வரை பல்வேறுபட்ட பணிகளை முயற்சி செய்து கொண்டுள்ளனர். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி இவற்றின் அயலக பிரிவான இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் இந்திய ஒப்பற்ற சேவை உழைத்து உதவிய அனைத்து சொந்தங்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அகம் கனிந்த பாராட்டுக்களும். தொடர்ந்தும் இதுபோன்ற மக்கள் சேவை தளத்தில் ஆழமாக ஈடுபட்டு இந்த அமைப்பை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி வளமாக்கி அனைத்து சமுதாயத்தையும் பலப்படுத்துமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் திகதி வரை உள்ள கட்டணமில்லா காலக்கெடுவை பயன்படுத்தி 3 மாதங்களுக்கு நீடிக்கவும். வயசு 55 தொடக்கம் வயது வரம்பை 60 வயது வரை உயர்த்தி தருமாறும் உரிய அமைச்சிடம் பேசுவதற்கான வேலையையும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹருல்லா அவர்கள் ஈடுபட்டுள்ளார் என்பதையும் இதனூடாக அறிய தருகின்றோம். தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியா. இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் இன்னுமொரு இரத்த தானம் பற்றிய விசேட அறிவித்தல் ஒன்றோ. இந்தியாவின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரியாத் மத்திய மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மருத்துவ சேவை அணி கிங் சவுத் இரத்த வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் விசேட அழைப்பிதழ். 8ஆம் மாதம் 23ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இடம் சுமேசி மருத்துவமனை ரியாத். நேரம் காலை 9 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை. இரத்த தானம் செய்ய விரும்புவோருக்கான வாகன வசதிகள், காலை மற்றும் மதிய உணவுகள் ஏற்பாடு செய்து தரப்படும். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் என்ற உன்னத இலக்கோடு அழைக்கின்றோம். இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மருத்துவ சேவை அணி மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியா. தொடர்பிலக்கம் 0549 87 43 62.
தகவல் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் சவுதி அரேபியா. மீமிசல் நூர் முகமது மண்டல தலைவர். என்றும் தோழமையுடன். குவைத் மண்ணில் வேலைவாய்ப்பென்று அழைத்து வந்தவர்கள் இன்றைய தினம் சவுதி அரேபியாவின் பாலைவன பகுதியில் நிற்கதியாக இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். குவைத்தில் வேலையென்று அழைத்து வந்து தற்சமயம் சவுதி அரேபியாவில் பாலைவனங்களில் பணியாற்றி கொண்டிருக்கும் இவர் பற்றிய தகவல்கள் தற்சமயம் சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவின் தெலுங்கானா மாவட்டத்தினைச் சேர்ந்த ராம்தேவ் என்பவரே இவர் தொழிலாளி. வீட்டு பணியாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி இவர் குவைத்திற்கு வந்திருக்கின்றார். குவைத்தில் வந்த இடத்தில் பாலைவனத்தில் ஒட்டகங்களை மேய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். விரக்தியடைந்தவர் உதவிக்காக தனது மொபைல் போனில் வீடியோ ஒன்றை பதிவேற்றம் செய்து இந்தியாவில் இருக்கும் ஆட்சியாளர்களிடமும் சமூக வலைத்தள ஆர்வலர்களிடமும் உதவி கோரியிருக்கின்றார். தற்சமயம் ஊடகங்களில் விசேட கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த வீடியோ பதிவு. இதே நேரத்தில் இவரை மீட்பது பற்றிய தகவல்களையும் தூதரகம் சார்பாக எக்ஸ் தளத்தில் இது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்திருக்கின்றனர். தற்சமயம் இவர் சவுதி அரேபியாவில் இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். தூதரகம் வழியாக சவுதி அரேபியாவில் இருக்கும் அவர்களது பிரதான சகாக்களுடனும் தூதரங்களுடன் ஒருங்கிணைந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதோடு அவர் சொந்த ஊர் செல்வதற்கான அல்லது பாதுகாப்பாக திரும்புவதற்கான முயற்சிகளையும் அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக தூதரகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் ஆகஸ்ட் 18 தொடக்கம் சவுதி அரேபியா பாடசாலைகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் சவுதி அரேபியா ஸ்கூல் திறக்கப்பட இருக்கும் நிலையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு சில விதிகள் விதிமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா போக்குவரத்து ஆணையகம் விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளனர். ஓட்டுநர் உரிமம், சான்றளிக்கப்பட்ட முதலுதவி படிப்புகள், போக்குவரத்துக்கான பொது ஆணையத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பிற பயிற்சி வகுப்புகள், தீர்வில் தேர்ச்சி பெறுதல், ஓட்டுநருக்கு வயது குறையாமல் இருக்க வேண்டும், மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெறுதல் ஆகியவை வலியுறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது. அரபு நாட்டில் மிக நீளமான சுரங்கப்பாதை பற்றிய தகவலை பார்வையிட இருக்கின்றோம். சவுதி அரேபியா ரியாத்தில் கட்டப்பட்ட மிக நீளமான சுரங்கப்பாதை இதுவாகும். அரபு நாட்டில் இதுதான் மிக நீளமான சுரங்கப்பாதை என்ற சாதனையையும் படைத்திருக்கின்றது. ரியாத் அபூபக்கர் அல் ஜித்திக் சாலை சுரங்கப்பாதை பல பாதாள சாலைகள் பாலங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. இது கிங் சல்மான் பார்க் திட்டத்தின் கீழ் பெறுகின்றது. வடக்கிலிருந்து தெற்கே 2430 மீட்டர் நீளம் கொண்டிருக்கின்றது இந்த சுரங்கப்பாதை. இது மத்திய கிழக்கன் மிக நீளமான சுரங்கப்பாதைகளில் ஒன்று. எமது சாரதிகள் இந்த சாலை வழியாக சென்றவர்கள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த செய்திகள் ஏற்கனவே தெரியும் என்றாலும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.